வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் அதே கண்கள். இது ஒரு திகில் கதை. கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே? குளிரை உள்வாங்கிக் கொண்டு உறக்க உறங்கிக் கொண்டிருந்தது அந்த கிராமம். இருளே இருளை கண்டு பயப்படும் சூழல் அங்கே. ரவிக்கையின்றி சீலை உடுத்திய பெண்ணொருத்தி அந்த சாமத்தில் உப்பியிருக்கும் வயிற்றை பிடித்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி வந்தாள். பிரசவ வலி அதை தாங்க முடியாமல் முனகியபடியே தெருவில் இருந்த சாலைக்கு வந்தாள். முழுதாய் 10 நிமிடங்கள் கடந்து செல்ல தூரத்தில் மாட்டு வண்டிக்காரன் ஒருவன் வரும் சத்தம் கேட்டது அவள் காதுகளில். வலியையும் மறந்து அந்த திசை நோக்கி மெல்ல மெல்ல அவளை நெருங்கியபடி மாட்டு வண்டி. அதை ஓட்டி வந்தவன் காது வரை மீசை வைத்திருக்க அவன் கண்களில் மட்டும் ஒரு கலக்கம், மயக்கம். வண்டியை மறித்தவள், அண்ணே, பஞ்சம் தீர்க்க ஊர் ஆம்பளைங்க எல்லாரையும் ஓரி வந்து சீமைக்கு ஓட்டிட்டு போயிருக்கான். ஒத்தாசைக்கு பொம்பளைங்களும் போயிட்டாங்க. என் புருஷன் மண்ணாகி 30 நாள் ஆச்சு. கிழவியும் செத்து போச்சு. ஊரும் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிடுச்சு. நானாச்சு எழுந்து வாரேன் வலியை பொறுத்துக்கிட்டு. கிழக்கால 1.25 மைல்ல வாசல்ல தேக்கு நிற்கிற குடிசையில் என்னை விட்டுடுங்க. என் பிள்ளைக்கு உம்ம பேரை வைக்கிறேன் மகாராசா என்றாள். எல்லாத்தையும் காதில் வாங்கின வண்டிக்காரன் ஏறு என்றான் ஒற்றை வார்த்தையில். கையெடுத்து கும்பிட்ட அவள் வண்டியில் ஏறியதும் காலைகள் சிலிர்த்து கொண்டு நடக்க ஆரம்பித்தன. சற்று தூரம் செல்லும் போதே மாடுகள் நேராக போகாமல் அங்கும் இங்குமாய் அசைந்து அசைந்து செல்வதை அந்த வழியிலும் அவள் உணர்ந்தாள். வண்டிக்காரன் சாராயம் குடித்துவிட்டு வண்டியை ஓட்டுகிறான் என்பதை தெரிந்து கொண்டாள். மனதுக்குள் பக்கென்று இருந்தாலும், அண்ணே வலிக்குதுன்னே, சீக்கிரம் போன்னே என்று விரட்டி கொண்டே இருந்தாள். சிறிது நேரம் கழித்து ஆற்றங்கரையோரம் சென்ற வண்டி நடுவழியில் நின்றது. வண்டிக்காரன் அப்படியே தன்னிலை மறந்து சாய்ந்து விட்டான். சரியாக 3 மணி நேரம் கழித்து வண்டிக்காரனின் கண்கள் மெல்ல திறந்தன. போதை சற்று தெளிந்திருந்தது. சுதாரித்தவன் ஒரு கர்ப்பிணியை வண்டியில் ஏற்றினோமே என்று அதிர்ந்தவனாய் திரும்பி பார்த்தான். அவளது முகம் வெளிரியது. கண்கள் அதிர்ச்சியின் உச்சிக்கு சென்றன. வண்டி முழுவதும் இரத்தக் களரி. தாயும் பிஞ்சும் இரத்தத்திற்கும் பனிக்குடத்திற்கும் மத்தியில் இறந்து கிடந்தனர். அந்த கணம்தான் வண்டியில் அடித்த நாற்றத்தையே அவன் உணர ஆரம்பித்தான். போதையில் நாம் மயங்கி விட்டோமானால் வண்டியிலே அவள் துடிதுடித்து குழந்தையும் பிறந்து இருவரும் இறந்து போயிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தான். என்ன செய்வது இப்போது? இன்னும் இருள் அகலவில்லை. துரிதமாக செயல்பட்டான். 2 உடல்களையும் கோணிப்பையில் போட்டு இறுக கட்டி ஆற்றங்கரையோரம் உள்ள மணலில் குழி தோண்டி புதைத்தான். அதுவும் தன் முழு பலம் கொண்டு ஆழமாக குழி வெட்டி அதில் இருவரையும் புதைத்தான். பின் வண்டியை ஆற்றுக்கு கொண்டு சென்று சுத்தமாக கழுவி துடைத்து எடுத்தான். வண்டி சுத்தமானது. இனியும் இங்க இருக்கக்கூடாது என முடிவெடுத்தவன் வண்டியை சாலைக்கு ஓட்டினான். ஆற்றங்கரையிலிருந்து வண்டி சாலைக்கு வந்தவுடன் அவர்களை புதைத்த இடத்தை கடைசியாக ஒரு முறை திரும்பி பார்த்தவன் மாடுகளை விளாச பின்னாலிருந்து அந்த குரல் கேட்டது. அண்ணே வலிக்குதுன்னே, சீக்கிரம் போன்னே. வண்டியில் அந்த கர்ப்பிணி தன் குழந்தையுடன். கதை முடிவுற்றது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.